நினைப்பாய் நண்பரே, காலம் வந்தாயிற்று. தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவாய். இயேசுராஜன் வரும் நாளிதை நினைவு கொள். நியாய தீர்ப்பதின் நாள் தாமதம் ஆகுமா? நினைப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மை குறித்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பிதாவிடத்திலிருந்து வந்ததையும், பிதா எல்லாவற்றையும் தம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்த அந்த சந்தர்ப்பத்திலே, எல்லா அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தபோது அவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களிலே தங்களில் யார் பெரியவன் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அவர் போஜனத்தை விட்டு எழுந்து தம்முடைய வஸ்திரங்களை கழற்றி வைத்துவிட்டு ஒரு அடிமையைப் போல ஒரு சீலையை தம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார். தாம் கட்டி கொண்டிருக்கிற சீலையினாலே கழுவப்பட்ட அந்த கால்களை துடைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே அதிகாரத்திலே 12, 13, 14 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறதை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று கூறுகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வாசிக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, ஒரு அடிமையைப் போல அவர் தம்முடைய இடுப்பிலே அந்த துணியை கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை கழுவினார். அது மட்டுமல்ல, கல்வாரி சிலுவையின் மரணம் மட்டுமாக அவர் தம்மை தாழ்த்தினார். அவரை விசுவாசிப்பதின் மூலமாக அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசிப்பதின் மூலமாக யாவருக்கும் அவர் மன்னிப்பை அருளி செய்கிறார். நீங்களும் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.